நம்ம ஆரோக்கியம் நம் கையில். அதாவது நமக்கு சின்ன நோயை பெரிய நோயை ஆக்குறது நாம தான். அந்த எப்படி சின்ன நோய் பெரிய நோயா ஆகுது? ஒண்ணு உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு. அதை வேற யாரும் வாய்க்கலாம் திணிக்க முடியாது, நம்ம தான் எடுத்து சாப்பிடணும். சரி, அடுத்து உடற்பயிற்சி, அதுவும் நமக்கு பதில் வேற யாரும் செய்ய முடியாது, நம்ம தான் செய்யணும். அடுத்து உறக்கம், நம்ம தான் உறங்கணும், வேற யாரும் நமக்கு பதில் உறங்க முடியாது. சரி, உறக்கம். அடுத்து உணர்ச்சிகள், நம்மளுடைய கவலை, பயம், துக்கம், நமக்காக வேற யாரும் துக்கப்பட முடியுமா? அதுவும் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். அப்போ நம்ம நோய்க்கு பெரும் கொண்ட நோய் அப்படிங்கல, அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். நம் நோய்க்கு நாமே காரணம். ஒண்ணு உணவு, அடுத்து உடற்பயிற்சி, அடுத்து உறக்கம், அடுத்து உணர்ச்சி. இதெல்லாம் கரெக்டா இருந்தா எந்த நோயும் பெரிய நோயும் நம்மை தாக்காது. இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஆரோக்கியம் நம் கையில். சின்ன சின்ன நோயெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் நோய். காய்ச்சல் வருது, இல்ல ஒரு சளி பிடிக்குது, இது தண்ணினால வரக்கூடியது, காத்துனால வரக்கூடியது, தெரியாம ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம், அது இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் வர்றதுக்கு வெளியே இருந்து வந்தாலும் பெரும் கொண்ட நோய்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்றோமோ அதுக்கெல்லாம் நாம் தான் காரணம். புரிந்தால் சரி.